ராஜு ஒரு நாள் சைக்கிள்ல கடைக்கு போனான். அவன் போகும்போது ரோட்ல அவனுக்கு முன்னால 1/4 கிலோமீட்டர் தூரத்துல 4-5 பேர் சைக்கிள்ல போறத பார்த்தான். அவங்க எல்லாருமே சைக்கிளை மெதுவாதான் ஓட்டிட்டு போனாங்க. ராஜு வேகமா போய் அவங்க எல்லாரையும் முந்தணும்னு நினைச்சான். இவன் போக வேண்டிய கடை இன்னும் 100 மீட்டர் தூரத்துல தான் இருந்துச்சு. ராஜு வேகமா சைக்கிளை மிதிச்சான். ஏதோ ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில பங்கு பெற்றது மாதிரி ரொம்ப வேகமா சைக்கிளை ஓட்டினான். கடைசியில அவங்க எல்லாரையும் அவன் முந்திட்டான். ஆனா அவங்க யாருக்கும் அவன் அவங்கள முந்தினது தெரியாது. அப்புறம்தான் ராஜுவுக்கும் தெரிஞ்சது அவன் போக வேண்டிய கடையை விட்டு 5 கட்டடம் தாண்டி வந்துட்டான்னு. அப்புறம் வந்த வழியே திரும்ப போனான். இது நம்ம வாழ்க்கைய படம் பிடிச்சு காமிக்குதுங்க. இப்படி ஆரோக்கியமில்லாத போட்டி மனப்பான்மை நமக்கு இருந்ததுன்னா இது ஒரு முடிவே இல்லாத பிரச்சனையா வாழ்நாள் முழுசும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு முன்னால யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் நம்மளை விட நல்லா படிக்கலாம். சில பேர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறத விட நிறைய பணம் இருக்கும். சில பேருக்கு பேரும் புகழும் இருக்கும். சில பேருக்கு அழகான துணை இருக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட ஆரோக்கியமில்லாத போட்டி மனப்பான்மைக்கு நாம அடிமையாகிடக்கூடாது. ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே அழிச்சிரும். அதனால பொறாமையால நம்ம மனசுக்குள்ள எழும் போட்டி மனப்பான்மைய அது முளைச்சு வர்றதுக்குள்ள வேரோட அழிச்சிருவோம். நம்ம கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுவோம். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய உயரம், எடை, தோற்றம் இதெல்லாம் அழகானது. நாம தனித்துவமானவங்க. நேர்த்தியா உடை உடுத்துவோம். எல்லார்கிட்டையும் அன்போட பேசி மகிழ்வோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய அமைச்சுக்கிடுவோம். நமக்குன்னு ஒரு அழகிய நோக்கத்தை கடவுள் வச்சிருக்காரு. அது அறிஞ்சு அது நிறைவேற பாடுபடுவோம்.